வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். தமிழ், அறிவியல், சமூக அறிவியல் பாடங்களுக்கான பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. கட்டாயம் ஒரு தடவை போய் பாருங்க. இன்னைக்கு எந்த பாடம் படிக்கலாம்? நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் என்ற 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்திற்கான மன வரைபடத்தை படிப்போமா? பருப்பொருள்னா என்ன? இடத்தை அடைத்துக் கொள்ளக்கூடிய மற்றும் நிறையை உடைய பொருள் பருப்பொருளாகும். இப்போ இந்த படத்தை பாருங்க. என்னென்ன கொடுத்திருக்காங்க? வாயு, திரவம், திண்மம் 3 கொடுத்திருக்காங்களா? வாயுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? உதாரணமா காற்று, திரவத்திற்கு நீர், திண்மத்திற்கு மரக்கட்டை கொடுத்திருக்காங்க இல்லையா? இப்படி திட, திரவ, வாயு பொருள்கள் அனைத்தும் பருப்பொருள்கள் தான். இந்த பருப்பொருள்களை நாம எப்படி பிரிக்கலாம்? புத்தகத்துல அழகா பிரிச்சு காட்டியிருக்காங்க பாருங்க. பருப்பொருளை நாம் 2 வகைகளாக பிரிக்கலாம். தூய பொருள், கலவை. இப்படி 2ஆ பிரிச்சுக்கலாம். தூய பொருளை திரும்பவும் 2 வகைகளாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? தனிமம் என்று பிரிக்கலாம், சேர்மம் என்று பிரிக்கலாம். தனிமமும் தூய பொருள் தான், சேர்மமும் தூய பொருள் தான். அடுத்தது பாருங்க, இந்த பக்கத்துல கலவை. கலவையையும் நாம் 2 வகைகளாக பிரிக்கலாம். எப்படின்னா, ஒரு படித்தான கலவை, பல படித்தான கலவை. இப்படி பருப்பொருளை நாம் பிரிக்கலாம். அடுத்தது பாருங்க, கலவைகளை பிரித்தெடுக்கும் முறைகள். கலவைகள்னா நமக்கு தெரியும் இல்லையா? அது ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்கள் பல விகிதங்களில் கலந்திருக்கும். அதை நாம எப்படி பிரிச்செடுக்கிறது? இதற்கான விடையைத்தான் நாம் இந்த அட்டவணையில் பார்க்க போகிறோம். இத பாருங்க, படம் அழகா கொடுத்திருக்காங்க. உள்ள பாருங்க, நடுவுல பாருங்க, தூய பொருள்கள், கலவைகள், பருப்பொருள்கள் இப்படி கொடுத்திருக்காங்களா? எப்படி எல்லாம் இத பிரிக்கலாம்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. முதல்ல கலவைகள் பாருங்க. கலவைகளை நாம் ஏன் பிரிக்க வேண்டும் கேட்டிருக்காங்களா? அங்க ஆன்சரும் கொடுத்திருக்காங்க பாருங்க. கேடு விளைவிக்கும் மாசுகளை நீக்குதல், பிற பொருள்களிலிருந்து தேவையான பொருள்களை பிரித்தல், பொருள்களை முற்றிலும் தூய்மையானதாக பெறுதல் இப்படி கொடுத்திருக்காங்களா? அடுத்தது பாருங்க, பருப்பொருள்கள் கொடுத்திருக்காங்க. திண்மங்களை பிரித்தல் கொடுத்திருக்காங்க. அதை எந்தெந்த வகைகளில் பிரிக்கலாம்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. காந்த பிரிப்பு, கதிரடித்தல் அல்லது போரடித்தல், தூற்றுதல், சலித்தல், கையால் தேர்ந்தெடுத்தல். ஒவ்வொன்றிற்குமே உதாரணத்தை கீழே கொடுத்திருக்காங்க. அடுத்தது திண்ம நீர்ம கலவைகளை பிரித்தல். அதாவது ஒரு திண்மமும் ஒரு நீர்மமும் கலந்துக்குச்சுன்னா அதை நாம எப்படி பிரிக்கலாம்? அதற்கு 4 வழிகளை கொடுத்திருக்காங்க. எப்படி கொடுத்திருக்காங்க? கீழே இருந்து மேல போவோமா? கடைதல், படிய வைத்தல், தெளிய வைத்து இருத்தல், வடிகட்டுதல். இந்த 4 முறையில் திண்மமும் நீர்மமும் கலந்திருந்தால் அதை நாம் பிரிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் தரப்பட்டிருக்கு. மாணவர்களே, இன்று நாம் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் பாடத்திற்கான மன வரைபடத்தை பார்த்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பாய்.